ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பருப்பு உருண்டை குழம்பு பார்க்கலாம். இது பருப்பு உருண்டை பொரிக்கலாம் வேண்டாம், அப்படியே உடையாமலே வரும். எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சிருக்கிறேன். இதில் ஒரு ஆனியன், கொஞ்சம் பூண்டு, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். பருப்பு உருண்டை கடலை பருப்பு ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சிருக்கிறேன். 1 கப் எடுத்து கடலைப்பருப்பு மட்டும்தான், அதே சூப்பராக வரும். நீங்கள் பொரிச்சுலாம் போடணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. நீங்கள் அதை கொதிக்கும் போதே போட்டிங்கன்னா பருப்பு உருண்டை உடையாமலே சூப்பராக வரும். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதோட சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு உருண்டை பொரிக்கலாம் வேண்டாம், நீங்கள் அப்படியே ஆனியன் சேர்த்துட்டு குழம்பு கொதிக்கும் போது போட்டாலே உடையாமல் அழகாக வரும். அது எப்படி போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்கி விடுங்க. தக்காளி போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 3 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. காரம் உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ, கம்மியாக பிடிக்கும்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. காரம் நல்லா தூக்கலாக பிடிக்கணும், ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. புளி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். இப்போ கரைச்சி அதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு கொஞ்சம் மசாலா பார்த்துடலாம். கொஞ்சம் தேங்காய், 1 ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் ஜீரகம், ஒரு 2 பல் பூண்டு போட்டிருக்கேன். இதோட கொஞ்சமாக ஆனியன் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எது இருந்தாலும் ஓகே தான், கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். ஓகே, இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த மசாலா கொதிச்சிட்டதோட சேர்த்துடலாம் தேங்காய் பேஸ்ட்டை. கொஞ்சம் தண்ணி தாராளமாக ஊற்றிக்கோங்க. ஒரு 2 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். உருண்டை போடும்போது கொஞ்சம் கெட்டி ஆகும். ஸோ தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இல்லையா, அது குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதை இதோட கொஞ்சம் சோம்பு ஜீரகம் 1/4 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த பருப்புக்கு தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா குறகுறப்பாக அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதோட ஒரு ஆனியன், ஒரு பாதி ஆனியன், சின்ன ஆனியனாக இருந்தால் 1 எடுத்துக்கோங்க, பெருசாக இருந்தால் ஒரு பாதி போட்டுக்கலாம். எடுத்து நல்லா உருண்டை பிடிச்சி நல்லா குழம்பு கொதிச்சிட்டு இருக்கும்போது போடணும். குழம்பு கொதிக்காமல் இருக்கும்போது போடக்கூடாது. குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்கும்போது உருண்டையை போட்டால் உடையவே உடையாது. உருண்டை போட்டுட்டு உடனே கரண்டி போட்டு கிண்டலாம் கூடாது. உருண்டை போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுறணும். அந்த பால்ஸ் எல்லாம் நல்லா வெந்து மேலே எலும்பி வரும். அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் கரண்டி போட்டிங்கன்னா அந்த மாவெல்லாம் உடஞ்சிரும். நல்லா பாலெல்லாம் மேலே வந்துருச்சு பாருங்க. ஒரு 5 நிமிஷம் விட்டிங்கன்னா அதுவே வந்துடும். நீங்கள் அதுக்கு முன்னாலே போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா உடஞ்சிரும். நல்லா குழம்பு கொதிச்சிட்டு இருக்கும்போது போட்டு இறக்குனீங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிட்டிங்கன்னா குழம்பு ரெடி ஆயிரும். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு குழம்பு. இது கூட கொஞ்சம் பொரியல் செய்யலாம். கேரட்டும் பீன்ஸும் எடுத்துருக்கிறேன். இது நல்லா தோல் சீவிட்டு பொடிசாக கட் பண்ணிக்கலாம். என்ன பொரியல் வேணாலும் செஞ்சுக்கலாம். அந்த குழம்புக்கு சூப்பராக இருக்கும். பொரியல், கூட்டு, அந்த மாதிரி இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பீன்ஸையும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டையும் லேசாக தண்ணி ஊற்றி கழுவிக்கோங்க. ஃபஸ்ட்டே கழுவிட்டேன், இருந்தாலும் ஒரு வாட்டி
தண்ணி ஊற்றிட்டு உடனே எடுத்துடலாம் அதுலேருந்து. இப்போ இதுக்கு ஒரு பொரியலுக்கு ஒரு ஆனியன் கட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேங்காய், ஜீரகம், 2 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய் போட்டு பொரியலுக்கு கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அது இந்த மாதிரி கரகரப்பாக அரைச்சிக்கோங்க, நல்லாயிருக்கும் பொரியலுக்கு. கடாயில் ஆயில் ஊற்றிட்டு கடுகு, காஞ்ச மிளகாய் தாளிச்சிட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற ஆனியனையும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சம் லைட்டாக வதங்கினா போதும். பொரியலுங்கிறனால ரொம்பலாம் வதங்க வேணாம். லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட், பீன்ஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கு தேவையான உப்பு போட்டு மூடி வச்சிருங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சிருங்க. இருக்கட்டும். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் திறந்து லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு மூடி வைங்க. சூப்பராக ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துடும். ரொம்ப தண்ணி ஊற்றி வேகலாம் வைக்கணும்னா தெளிச்சு வேக வச்சிங்கனாலே வெந்துடும். இது அதுதான் காயெல்லாம் நல்லா வெந்துச்சு. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி தேங்காய் போட்டு அப்படியே இறக்கிடலாம். இப்போ தேங்காய் அரைச்சி வச்சிருக்கிறத சேர்த்து போட்டுக்கலாம். நீங்கள் அரைக்காமல் கூட தேங்காய் வந்து பூவாக துருவி கூட போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சம் ஜீரகம், பூண்டுலாம் சேரும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும் பொரியல். தேங்காவோட சேர்ந்து நல்ல மசாலா வாசனை போகிறதுக்காக ஒரு நிமிஷம் நல்லா மூடி வச்சுக்கோங்க. ஒரு நிமிஷம் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் மூடி வச்சுட்டு எடுத்தீங்கன்னா பொரியல் ரெடி ஆயிரும். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பொரியல். நல்லா பருப்பு உருண்டை குழம்பு பொரியல் வச்சு சாப்பிட்டு பாருங்க, சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நல்ல சூடான சாதத்தில் பருப்பு உருண்டை குழம்பு போட்டு பொரியலோ, உங்களுக்கு பிடிச்ச முட்டை ஆம்லேட் அந்த மாதிரி எதாவது வச்சு கூட சாப்பிட்டு பாருங்க, செம சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.